கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவருமாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராய் கடந்து வருகிறேன். நீர் எங்களோடு கூட இருந்து நம்மை நடத்துத நல்ல தகப்பனாய் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்து, ஒரு நாளும் எங்களை பாதுகாத்து, ஒரு நாளும் எங்களை வழி நடத்துதற்காக ஸ்தோத்திரம். எல்லா எதிரிகள், எல்லா பலவீனர்கள், எல்லா சத்ருவின் கிரியைகளை நீர் எரிச்சு மாற்றி ஒரு விடுதலை கொண்டு நிரப்புதற்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தர், நீரே உண்மையான தேவன். தெய்வீக வல்லமையால் நீர் எங்களை ஆசீர்வதித்து நிரப்பி வழி நடத்துதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அப்பா எங்களை பாதுகாக்குதவர் நீர். ஓரோ குடும்பங்களிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரட்டும். தேவனே, உம்முடைய வல்லமையால் நிரப்பி ஆசீர்வதிக்கட்ட. இன்னைக்கப்பா நாங்கள் கூகுள் மீட் ஆய் ஒன்று சேர்ந்து வந்திருக்கும் போது தெய்வீக பிரசன்னம் உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் மாற்றப்பட நீர் கிருபை செய்யும். இன்னைக்கப்பா வந்திருக்கிற ஓரோ மக்களுடைய குடும்பங்களில் தெய்வீக சமாதானம் தங்கி இருக்க நீர் கிருபை செய்யும். எல்லா எதிர்கள், எல்லா சத்ருவின் கிரியைகள் பூரமாய் எரிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு விடுதல் உண்டாகட்டும். தேவனே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கடந்து செல்லுகிறேன். நீர் எங்களோடு கூட இரு. உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துபவராய், அவர் நல்ல தகப்பனாய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பலவீனதைகள் நமக்கு சுற்றிலும் வரும்போது, ஏதாவது பிரச்சனைகள் நமக்கு சுற்றிலும் வரும்போது, கவலைகள் நம் சுற்றிலும் வரும்போது, நாம் பயப்படாமல் ஜபத்தோடு நாம் முன்னாடி கடந்து செல்ல வேண்டும். அநேகம் நாளுகளில் நாம் முன்னாடி கடந்து செல்லும் போது நமக்கு தெரியும், ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே நாங்கள் முன்னாடி கடந்து செல்லும். கட பிரச்சனைகள், பண தேவைகள், சந்திக்க முடியாத சூழ்நிலைகள், ஏதோ கவலைகள், கண்ணீரான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் இருக்கும் போது நாங்கள் எப்படி துதிக்கும், எப்படி ஜெபிக்கும், எப்படி முன்னாடி போகும் என்று யோசிக்காமல் நாம் பலத்தோடு ஜெபிக்கப்பட்ட கர்த்தர் எனக்காக பெரிய காரியத்தை செய்வார் என்று நம்பிக்கை வைக்கட்டும். இன்னைக்கு விசுவாசத்தோடு இந்த வசனங்களை கேட்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். ஏசாயா 45 அதிகாரம் അതിന്റെ 23 വചനം നാം വാസിக்கலாம். ഏശയ്യാ 45 அதிகாரம் അതിന്റെ 23 வசனம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா முழங்காலும் எனக்கு முன்பாக முடங்கும். தேவனுக்கு முன்பாக எல்லா முழங்காலும் மடங்கப்படுத்த ஒரு நாள் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் எவ்வளோ பணம் இருக்கிறவனாயினாலும், எவ்வளோ செல்வங்கள் இருக்கிறவங்களானாலும், எவ்வளோ பெருமை இருக்கிறவங்களானாலும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு நாள் அவங்களுடைய முழங்கால் முடங்க வேண்டி வரும். எல்லா நாவும் தேவனே கர்த்தர் என்று சொல்லப்படும். தேவ பிள்ளைகளே, இந்த நாளுகளில் கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்தவர். கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தவராயிருக்கிறார். அப்போ முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கப்படும். அதே இன்னைக்கு என்ன கேக்குதா தேவ பிள்ளைகளே, அவர் நீதியான வார்த்தையை கொடுக்கிறவர், அவர் உண்மையான வார்த்தைகளை கொடுக்கிறவர், அவர் எப்போதும் நம்மோடு கூட பேச முடியாத தேவனாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவதில்லை.
அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. மனிதன் எப்போதும் மாறலாம். மனிதன் சொல்லுத வார்த்தையிலிருந்து மாற்றப்படலாம். சில நேரத்தில் அவங்க வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசலாம். தேவன் ஒருபோதும் மாறுவது இல்லை. அவர் எப்போதும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராய், அவர் நீதியும் உண்மையும் அதே அபிஷேகத்தால் நம்மை நிரப்புதவருமாய் நம்மோடு கூட இருக்கிறவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இங்கு எசையாவில் நாம் வசனத்தை பார்க்கும் போது முழங்கால் யாவும் அடங்கும். நாம் போன நாடுகளில் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக எல்லா நாவும் ஏற்று சொல்லும் என்று சொல்லப்படுகிறார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்திலே மக்கள், உங்களுடைய வீடுக்குள்ளே கர்த்தரை நீங்கள் துதிக்கும் போது, கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும் போது எல்லா முழங்காலும் முடங்கும் என்று நீங்க நம்பிக்கை வைக்கட்டும். எல்லா நாவும் அவரை துதிப்பார் என்று நீங்க நம்பிக்கை வைக்கட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். இன்னைக்கு யூடியூபிலூட, கூகுள் மீட்டிலூட எங்களை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில் பெரிய விடுதலை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறது. நிறைய பேர் சொல்லும், நாங்க கர்த்தரை துதிக்க மாட்டேன். நிறைய பேர் சொல்லும், நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படிய மாட்டேன். இந்த நாடுகளில் தேவனோட வார்த்தை, இயேசு பிறக்குறதுக்கு முன்னவே தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கிறார், அவருக்கு முன்பாக எல்லா முழங்கால் யாவும் மடங்கப்படும், அவருக்கு முன்பாக எல்லா நாவுகளும் அவர் ஏற்று சொல்லும். அவர் நீதியான தேவன், அவர் உண்மையான தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது. 22வது வசனம் வாசிக்கும் போது, எசையா 45 அதிന്റെ 22வது வசனத்தில் வாசிக்கும் போது, பூமியில் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்கள். அப்போ அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, பூமியில எல்லா இடத்திலும் உள்ள மக்கள் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்க வேற எங்கேயோ திரும்ப வேண்டாம். நீங்க வேற எங்கேயோ திரும்ப வேண்டாம். நீங்க எந்த இடத்துக்கும் திரும்ப வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும் போது அவர் உங்களுக்காக பெரிய அற்புதத்தை செய்வார். அவர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானோ நீங்களோ மட்டுமல்ல கர்த்தரை ஆராதிக்க சொல்லி இருக்கிறது. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவங்களே என்னை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்க ஏதோ ஒரு மனிதனை சார்ந்து இருக்கிறார், நீங்க ஏதோ ஒரு மனிதனை நம்புகிறார், நீங்க ஏதோ ஒரு மனிதனை மட்டும்தான் அவ்வளோ பெருமை கொடுக்கிறார். அந்த நேரத்தில் தேவன் சொல்லுகிறார், நீ மனிதனுக்கு பின்னாலே சுற்றாதே, நீ மனிதனுக்கு பின்னாலே போகாமல். சில பேர் என்ன சொல்லுதா, என் கணவன் தான் பெருசா இருக்குது, என் கணவன் தான் பெருசா இருக்குது, என் கணவன் தான் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி கணவனுக்கு பெருமை கொடுக்கிறார். தேவனுக்கு பெருமை கொடுக்க வேண்டிய இடத்தில், தேவனை துதிக்க வேண்டிய இடத்தில், தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்தில் நம்ம பிள்ளைகளையோ மனைவியையோ நம்ம ஏதோ மக்களையோ பெருமைப்படுத்தி பேசாமல், நாம் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அவரை நோக்கி பார்க்கணும், அவரை உயர்த்தணும், அவருடைய நாமத்தை உயர்த்தணும் என்று நாம் நினைச்சு பார்க்கட்டும். இங்க சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். எல்லாரும் சொல்லட்டும், ஆண்டவரே என்னை ரட்சியுங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை ரட்சிக்குங்க, ஆண்டவரே என்னோட பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, நான் உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் கர்த்தருக்கு நேராய் திரும்பட்டும். ஆண்டவருக்கு நேராய் திரும்பும் போது அவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ரட்சிப்பார். ஞானே தேவன்,
வேற ஒருவரும் இல்லை என்று நீங்க அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய தேவனை அறிந்து கொள்ளட்டும். அவர் அல்லாமல் வேற யாரும் இந்த உலகத்தில் இல்லை. நம்ம ரட்சிக்கிறதுக்காக வேற யாரும் இல்லை. எந்த மனிதனாலேயும் நம்மை ரட்சிக்க முடியாது. ஏதாவது ஒரு மனிதன் நமக்கு கை கொடுத்து நம்மை தூக்கி விடுமா? இல்லை. கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்துதவர். கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்துதவர். அவர் எல்லா நாளும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். ஞானே தேவன் என்று அவர் சொல்லுகிறார். நீங்க எந்த பூமியின் எந்த இடத்தில் வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் பூமியோட எந்த இடத்தில் வேணாலும் இருக்கட்டும், நீங்க எந்த பகுதியில் வேணாலும் இருக்கட்டும், நீங்க கர்த்தருக்கு நேராய் திரும்பட்டும். ஆண்டவருக்கு நேராய் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்கும் போது அவரே தேவன் என்று நாம் அறிவார். அவர் அல்லாமல் வேற ஒருவரும் இல்லை என்று நாம் அறிவார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அங்கு வசனத்தில் நாம் வாசிச்சு பார்க்கும்போது அவர் நீதிபரனும் இரட்சகரும் ஆயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நீதிபரராயிருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நீதிபரராயிருக்கிறவர். அவர் இரட்சகராயிருக்கிறவர். அவர் அல்லாது வேறொருவரும் இல்லை. நம்ம பார்க்க இயேசு கிட்ட கொஞ்ச நேரம் ஜெபிச்சு பார்க்கலாம். அது கிடைச்சலன்னா நமக்கு வேற எங்காலும் போலாம் என்று நினைச்சா நீங்க கர்த்தரை உண்மையாய் நம்புறது இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை வழி நடத்துவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அவர் என்னை ரட்சிப்பார். அவர் நீதிபரராய் இருக்கிறார் என்றும் அவர் நம்மை வழி நடத்துவர் என்றும் நாம் புரியட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை புரிந்து கர்த்தரை தெரிந்து நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும். ஹல்லேலூயா. அவர் நீதிபரரும் அவர் இரட்சகருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அல்லாத வேறொருவரும் நமக்கு இல்லை. உன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்க வேற ஒருவரும் இல்லை. உன்னுடைய பிள்ளைகளை ரட்சிக்க வேற ஒருவரும் இல்லை. நம்மை ரட்சிக்க ஒரே ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் விசுவாசத்தோட முன்னாடி கடந்து வரும்போது அவர் என்னையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். 24 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஏசாயா 45 அதிகாரம் അതിന്റെ 24 വചനം വാസിക്കുമ്പോൾ കർത്തരിടത്തിൽ മാത്തിരം നീതിയും വല്ലമയും ഉണ്ടെന്ന് അവനവൻ சொல்லி. இங்கே நமக்கு பார்க்க முடிகிறார், கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் நமக்கு நீதி கிடைக்கிறார், வல்லமையை பார்க்க முடிகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் வல்லமைக்காக எங்கெல்லாம் ஓடுகிறார், எப்படியாவது அபிஷேகம் கிடைக்கணும்னு சொல்லி என்னென்ன செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் மட்டும்தான் அபிஷேகம் இருக்கிறார், கர்த்தருடைய இடத்தில் தான் வல்லமை இருக்கிறார், கர்த்தரிடத்தில் மாத்திரம் நமக்கு நீதியே கிடைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவரிடத்தில் வந்து சேருவார். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு விரோதமாய் யாராவது எரிச்சல் கொண்டதான், நான் சொல்லுது கவனமாய் கேளுங்க, ஆண்டவருக்கு விரோதமாய் யாரெல்லாம் எரிச்சல் கொள்ளுதோ அவங்கள் வெட்கப்படுத ஒரு சூழ்நிலை உருவார், அவங்கள் வெட்கப்படுத ஒரு சூழ்நிலை உருவார். நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது, நம்ம தேவனோட ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது, நாம் தேவனுக்கு விரோதமாய் எரிச்சல் கொள்ளக்கூடாது. எரிச்சல் சொல்லி அவங்களுக்கு புரியும், ஐயோ அது சில பேர் பெருமை பாராட்டுகிறார், சில பேர் எரிச்சல் உள்ளவராய் மாற்றப்படுகிறார், சில பேருக்கு ஓரோ பிரச்சனைகள் ஓரோ வாழ்க்கையில் இருக்கும், ஓரோருத்தர் ஓரோ பிரச்சனையோட தான் இருக்கும், சில பேர் மனிதர்களிட மேல் எரிச்சல் கொள்ளுகிறார். இந்த நாள்களில் தேவனுக்கு விரோதமாய் நீ எழும்பும் போது அது அங்கே சொல்லுகிறார், நீங்க வெட்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார்.
இன்னைக்கு நீதிபரராய் இருக்கிற இரட்சகரை நாம் பார்க்கட்டும். நீதிபரராய் இருக்கிற கர்த்தரை நாம் நம்பட்டும். அவர் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. எப்படி நாம் வெட்கப்படுகிறார்? நம்முடைய எரிச்சலினால், நம்முடைய மனதில் இருக்கிற எரிச்சல், கோபம், பிரச்சனை, இதனாலே நாம் வெட்கப்பட்டு போகிறார். இந்த நாளுகளில் எல்லா கோபங்கள், எரிச்சல்கள், பிரச்சனைகளை மாற்றிவிட்டு நாம் கர்த்தருக்கு பின்னாலே செல்லட்டும். அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களை, உங்களுடைய குடும்பத்தை ரட்சிப்பார். அவர் உண்மையான தேவனாய் இருக்கிறது. 25வது வசனம் வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். இன்னைக்கு இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்களுடைய சந்ததிகள் யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இன்னைக்கு ஞானும் நீங்களும் இஸ்ரவேலாய் மாற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இஸ்ரவேல் என்று சொல்லியா ஏதோ ஒரு தேசம் அல்ல. ஞானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறார். ஞானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக பெரிய அற்புதத்தை செய்தவர். கர்த்தர் நமக்காக பெரிய அற்புதத்தை செய்தவர். அவர் நம்மை அதை நீதிமான்களாய் மாற்றுதவர். அவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றுதவர். ஞான் நீங்கள் இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறார். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு கர்த்தர் ஊட்டி இருக்கிறார். ஞானும் நீங்களும் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த நாளுகளில் நம்முடைய சந்ததிகள் யாவும் கர்த்தருக்குள் நீதிமான்களாய் மாற்றுவார். இங்கு சங்கீதம் 62ஆம் அதிகாரம் അതിന്റെ 5ാമത്തെ വസനം വാസിക്കുമ്പോൾ സംഗീതക്കാരൻ சொல்லுகிறார், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, ഞാൻ നമ്പുന്നത് അവരാലെ വരും. ഞാൻ നമ്പുന്നത് யாரால வரும்? என்னால வராது, கர்த்தரால் வருகிறது. ഞാൻ நம்புவது அவராலே வருகிறது, தேவனால் வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனை நோக்கட்டும், தேவனை பார்க்கட்டும், தேவனை பார்த்து அதே அவரில் நாம் நம்பிக்கையுள்ளவராயிருக்கும் போது நம்முடைய நம்பிக்கை நம்புகிற எல்லாவற்றையும் தேவனால் கூடி வரும் என்று நாம் நம்பட்டும். கர்த்தர் பிள்ளைகளே, நான் நம்புகிறது அவராலே வரும். நீ என்ன நம்பிக்கை வைக்கிறோ, நீ என்ன நம்புதோ அது கர்த்தரால் உனக்கு கிடைக்கப்படும். ஹல்லேலூயா. 6ாமത്തെ வசனம் வாசிக்கும் போது சங்கீதம் 62ஆம் அதிகாரம் അതിന്റെ 6ാമത്തെ வசனம் வாசிக்கும் போது, அவரே என் கண்மலையும் രക്ഷിപ്പും என் உயர்ந்த அடைக்கலவும் ஆனவர், ഞാൻ அசைக்கப்படுவதில்லை. நீ அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு உன்னுடைய அடைக்கலம் யாராயிருக்கிறார்? தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய அடைக்கலம், நீ கண்மலை, உன்னுடைய ரட்சிப்பு தேவனாயிருக்கிறது. நாம் சொல்லட்டும், என்னுடைய கண்மலை, என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் அது கர்த்தராய் இருக்கிறது. என்னை யாரால் அசைக்கப்பட முடியாது? அசைக்க மாட்டேன். யாரும் என்னை அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. சாத்தான் உன்னை அசைக்கப்படுத்துவதில்லை, மனிதன் உன்னை அசைக்கப்படுத்துவதில்லை. இந்த நாளுகளில் நீ உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறார், நீ ரட்சிப்புக்குள்ள இருக்கிறார். கண்மலையான கிறிஸ்துவின் மேல் நீ நம்பிக்கையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ഞാനും നീങ്ങളും അവരെ നോക്കി കൂപ്പിടട്ടും, தேவனை நோக்கி கூப்பிடட்டும். தேவன் நம்மை நடத்துதவராயிருக்கிறது. நான் நம்புகிறது அவராலே வருகிறது. நாம் நம்புகிறது அவராலே வருகிறது. ஒரு மனிதனாலே நமக்கு ரட்சிப்பு வருதல்ல, ஒரு மனிதனாலே நமக்கு ஆசீர்வாதம் வருதல்ல.
கர்த்தரை மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் போது, கர்த்தர் நமக்கு யாவற்றையும் செய்வார் என்று நம்பிக்கை வைக்கும் போது அவராலே நமக்கு ஆசீர்வாதத்தை கிடைக்குவார். 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை இங்க வசனம் வாசிக்கும் போது நீங்க கவனமாய் இந்த வசனத்தை கேளுங்க. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. அப்போ என்னுடைய ரட்சிப்பும் என்னுடைய மகிமையும் என்னுடைய பலனும் எல்லாம் தேவனிடத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வாதத்தால் நிரப்புதவர், என்னை பலத்தோடு நடத்துதவர், ஆரோக்கியமாய் நடத்துதவர், நல்ல நிலையில் முன்னாடி போக கிருபை செய்தவர், என் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிறவர் என்று நம்பிக்கை வைக்கட்டும். கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வாழ்க்கையில், நீ போகுத இடங்களில் எல்லாம் ஒரு வெற்றியை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அவர் பலனான கர்த்தர், அவர் பலனான என் கண்மலையும் என் அடைக்கலவுமாயிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் பலனான என் கண்மலை, அவர் பலனான என் அடைக்கலம், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில் தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் பலனான கர்த்தர், பலனான கண்மலை, அவர் அடைக்கலமாய் இருக்கிறவர், அவர் உன்னை வழி நடத்துவார், உன் கவலைகளை மாற்றுவார், உன் கண்ணீரான சூழ்நிலைகளை மாற்றுவார். ஒரு பெரிய விடுதலோட கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். எல்லாரும் கண்ணுகளை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்குப்பா நீர் எங்களுக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வசனம் எங்களை பலப்படுத்துதா இருக்கிறது. தேவனே, இந்த நேரத்தில் அப்பா நீர் உயர்ந்த அடைக்கலமாய் எங்களுடைய ரட்சிப்பாய் நீர் இருக்கிற தேவன். ஆண்டவரே, நீங்க கொடுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா நாவும் உன்னை ஏற்று சொல்லும், உம்முடைய நாமத்தை உயர்த்தும், எல்லா முழங்காலும் முன்பாக மடங்கப்படும். இந்த நாளுகளை கர்த்தரே, உம்முடைய வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். பலனான கண்மலையாய், பலனான கோட்டையாய், பலனான ஒரு பாதுகாப்பாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரே, மன கவலையோட கண்ணீரோட யாரெல்லாம் இந்த மெசேஜ்கள் கேட்டுக்கொண்டு இருக்குதோ அவங்களுக்கு ஒரு விடுதலை நீர் கொடும் அப்பா. குடும்பங்களில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, விசேஷால் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். அவங்களுடைய குடும்பங்களிலே வியாதிகள், பலவீனதைகள் இயேசுவின் நாமத்தில் விட்டு மாறட்டும். ஒரு குணமாக்குத வல்லமை ஆண்டவரே இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்குப்பா எல்லா மக்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறவராயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், எங்களை வழி நடத்துதவர், பாதுகாக்குதவர், போகுத இடங்களில் எல்லாம் வெற்றியோடு நடத்துதவராய் நீர் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாளை தினத்தில் ஆண்டவரே, யாரெல்லாம் வேலைகளுக்காக கடந்து செல்லுதோ, வியாபாரங்களுக்காக கடந்து செல்லுதோ, யாரெல்லாம் ஆண்டவரே படிக்கிறதுக்காக கடந்து செல்லுதோ, அந்த மக்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொண்டு தரப்போம். ஒரு விடுதலும் பாதுகாப்பும் வெற்றியும் நீர் கொடுக்கட்டும். தேவனே, இந்த நாளைகளில் குடும்பத்திலே சமாதானத்துக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு. அந்த மக்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு நிரப்பும். ஒரு தெய்வீக சமாதானம் உள்ள பிள்ளைகளாயிருக்க இருக்கிற பாசையும் கர்த்தருக்காக எழுமி நிற்க, தேவனுக்காக முன்னாடி வர விசுவாசத்தோடு நிற்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வியாதியோட, பலவீனதையோட, கண்ணீரோட, பாரத்தோட இருக்குதோ அந்த மக்களை நீர் தொடுதற்காக ஸ்தோத்திரம். வீடுகளிலும் ஹாஸ்பிட்டல்களிலும் வியாதிகளோடு இருக்கிற மக்களை நீர் தொடும் ஆண்டவரே, குணமாக்கும் ஆண்டவரே. ஒரு விடுதல் உள்ள மக்களாய் நீர் மாற்று. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தனது பிதாவே, ஆமென்.